வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். செல்லியன் அவரோட கிளைண்ட் மாலினியை மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு. ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி. ஓகே, ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட அவ்வளோ டைம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். வீட்டில் என்னோட ஒய்ஃப் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செல்லியன் சொல்கிறாரு, டே டைமில் என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க, அங்கே வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனியுமே இப்போ கரெக்டாக கால் பண்ணுறாங்க. எப்போ வருவ செல்லியா அப்படின்னு கேட்குறாங்க. கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சாப்பிட்டியா ஜெனி அப்படின்னு செல்லியன் கேட்குறாரு. நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. இந்த மாதிரி டைமில் கரெக்டான டைமில் சாப்பிட வேண்டாமா ஜெனி அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். சார் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாலினிட்ட சொல்லிட்டு இப்போ வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு செல்லியன். அடுத்ததா கோபி இனியாவுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. போதும் டாடி, மார்னிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு இனியா சொல்றாங்க. மார்னிங் 6 o'clock வந்துரு அப்படின்னு சொல்றாரு கோபி. அதை கேட்ட உடனே ராதிகா டென்ஷன் ஆகுறாங்க. அவ்வளோ நேரம் கழிச்சுலாம் வேணாம் டாடி, நான் 4 o'clock வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. டேடிக்கு கால் பண்ண, இல்லை அப்படின்னா கதவை தட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு கோபி. கதவை உடைச்சினாலும் நான் உங்களை எழுப்புறேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா போறாங்க. இனியாவும் பாக்கியாவும் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நைட் டைம்ல தண்ணி எடுக்கிறதுக்காக கோபி அங்க வராரு. இனியா திடீர்னு கண் முழிச்சு பாக்குறாங்க. யாரோ கிச்சனுக்குள்ள போன மாதிரி தெரியுது இனியாவுக்கு. அவங்க அம்மாவை எழுப்பி, அம்மா ஏதோ பேய்தாமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் கிடையாது இனியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்ப திருடே வந்திருப்பானோமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. கூட்ட வீட்டுக்குள்ள எப்படிமா திருடே வருவா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. சரி நீங்க ஏறு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்க கிச்சனுக்குள்ள வராங்க. அங்க பார்த்தா கோபி தான் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. இனியாவுமே இப்போ கிச்சனுக்கு வந்துடுறாங்க. நீங்க தானே டேடி அப்படின்னு கேக்குறாங்க. சாரிம்மா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. இனியா பாக்கியாட்ட சொல்றாங்க, அப்பா நம்ம பக்கத்துல நம்மள பாத்துட்டு இருந்தாருமா அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில இப்போ இனியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இனியாவை டிராப் பண்றதுக்காக கோபியுமே இப்போ அங்க வர்றாரு. இவ்வளவு ஏழையரா கிளம்பிட்டீங்க கோபி அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கோபி அம்மா சொல்றாங்க, இவனோட பொண்ணை டிராப் பண்றதுக்கு ஓன்ட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கோமா கேக்குறாங்க. ராதிகா சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அதான் மயுவை இவரை டிராப் பண்ண சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எதுக்கு எடுத்தாலும் லா பேசுவாளே உங்க அம்மா, அவங்கள கொண்டு போய் விட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க கோபியோட அம்மா. தேவையில்லாம என்னோட அம்மாவை எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. பாக்கியா இப்போ எழிலுக்கு கால் பண்றாங்க. எங்க இருக்கிற எழில், கொஞ்சம் சீக்கிரம் வா, இனி அவ ஸ்கூல்ல டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பக்கத்துல தாமா இருக்கிறேன், என்ன வந்துடுறேமா அப்படின்னு எழில் சொல்றாரு. எழிலுமே இப்போ அங்க வந்துடுறாரு. வா லட்டு, நான் உன்னை ஸ்கூல்ல விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, பரவாயில்ல நானே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ராதிகா கோபியை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. நீ போய் விட்டுட்டு வா எழில், டைம் ஆயிடும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் இப்போ இனியாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. நீங்க மேல வாங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போறாங்க. கோபியுமே ராதிகா பின்னாடியே போறாரு. போறான் பாரு குட்டி போட்ட பூனை மாதிரி அப்படின்னு கோபியோட அப்பா திட்டுறாரு. கோபி அம்மா சொல்றாங்க, ஒரு அப்பா தன்னோட பெத்த பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. சாதாரணமா எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தானா, அதுக்கு இங்க போராட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ வாழ்ந்ததும் இவனா குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடி ஓடுறானே அப்படின்னு கோபி அப்பா சொல்றாரு. கோபியோட அம்மா ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.